இங்க சோழன்னு பாத்தீங்கன்னா நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்குன்னு அட்வான்ஸ் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுவாங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு. அவ்வளவுதான். நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா கக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பத்ததுக்கு வாய் மட்டும் திருவண்ணாமலை வரைக்கும் பேசுவீங்க, ஒரு வண்டி ஓட்ட தெரியாதான்னு கிண்டல் பண்ணையும் தான். பாண்டியும் வாய மூடுறான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா எங்க நம்ம சோழனாவது கேட்கறதாவது உடனே நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு கத்தையும், சோழன்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல அதுக்கு என்ன, நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் ஓட்டி சொல்லி தர வேண்டாம், நான் பல்லவன்கிட்டயே கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை கூட்டிட்டு போயிருவாங்க. உடனே சோழன்னு பாத்தீங்கன்னா பாண்டிக்கிட்ட என்னடா வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்குற கேப்ல ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா என்னடா இப்படி ஆயிட்டுன்னு சொல்ல, உடனே பாண்டியும் கேப்ல ரொமான்ஸ் போடாடே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாங்க. நம்ம சோழனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்ததுல இருந்து வேணும் பொண்டாட்டியாவா இருக்கா, சேரனு கூட அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் பாரு உன்னையும் அண்ணன் தான் கூட போறா, அப்புறம் நீங்களே எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்கன்னு சொன்னதுதான். உடனே நம்ம சோழனை பாத்தீங்கன்னா யோ நீ வாயை மூடிட்டு இருக்கியான்னுட்டு புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க.